ஓம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே போற்றி போற்றி. அன்பினில் நிறைந்த ஆன்மாக்களுக்கு ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியின் ஆழ்ந்த ஆசிகள். எமது ஆற்றல்கள் இப்பிரபஞ்சத்தினில் என்றுமே நிலைத்திருக்கும். இருப்பினும் சில பல தருணங்களில் பூமி கிரகத்தின் பஞ்சபூத ஆற்றல்களோடு பூரண கலப்பு கொள்ளும். அவ்விதம் கலப்புறும் தருணம் யாம் எமது ஆன்ம ஆற்றல்களை ஒவ்வொரு மானுட ஆன்மாவிற்கும் அருளிடுவோம். ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி எனும் தெய்வீக ஆற்றல்களின் தன்மை குறித்து அறிந்திடுங்கள். எமது தன்மை என்பது ஆழ்ந்த நிலைகள் என்பதாகும். பொறுமை, நிதானம், நிலைத்த தன்மை, ஆழ்ந்த இயக்கம் மற்றும் பெருத்த காலம் என்பதாகும். எமது ஆற்றல்களை உள்ளேற்போர் யாவரும் பொறுமை எனும் நற்குணத்தினை எளிதினில் பெற்றிடுவர். சத்தியயுக வாசிகளுக்கே உரித்தான நீண்ட நிதானம் என்பது சித்திக்கும். கலியுக எல்லையிலோ பொறுமை, நிதானம் எனும் காலம் சார்ந்த குணநலன்கள் மனிதர்களால் ஏற்கப்பட இயல்வதில்லை. இத்தருணத்தில் சத்திய யுகம் மலர துவங்கிய காரணத்தினால் யாம் எமது ஆன்ம அணுவின் ஒளி சக்தியினை பூரணமாக பகிர்ந்துள்ளோம். உடற் சக்கரங்கள் தூய்மை அடைந்தால் எமது ஆற்றல்கள் எளிதினில் ஏற்கப்படும். மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகளாக வெளிப்பட்ட யாம் மூலாதார ஆற்றல்களாய் மலர்ந்துள்ளோம். எமது ஆகாய மூலக்கூறுகளின் தன்மை என்பது பொறுமை எனும் பேராற்றலை எளிதினில் அருளக்கூடியதாகும். எவ்விதம் என்றறிக. ஆகாய மூலக்கூறுகள் என்பதே வெற்றிடம் நிறைந்த ஓர் பாதரச ஒளியாகும். மிகவும் எடை குன்றி மிகவும் வேகமும் குன்றி அமைந்திருப்பதே நுண்ணிய ஆகாய மூலக்கூறு என்பதாகும். பாதரச மைய கருப்பொருளின் பயணம் என்பது இப்பிரபஞ்சத்தினில் அறுதியிட்டு கூற இயலாத ஓர் நிலையாகும். நீண்ட நெடிய காலமாக மிக மிக நிதானமாக பயணிக்கும் நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகளே எமது ஆற்றல் மற்றும் தன்மை என்றே அழைக்கப்படுகின்றது. ஓர் அமில ஆற்றலாக கண்ணுற்றால் எமது தன்மை என்பது வீரியம் குன்றிய ஆயினும் துல்லியமாய் பயணிக்கும் பேராற்றலாகும். சில எரிபொருட்கள் விரைந்து பணியாற்றி தனது இருப்பு நிலையை துறந்துவிடும். சில எரிபொருட்களோ நீண்ட காலத்திற்கு தனது ஆற்றல்களை அருளிக்கொண்டே இருக்கும். அவ்வித எரிபொருளினை வெளிப்படுத்தும் சிவ அணுவாகவே யாம் நிலைத்துள்ளோம். யாம் பூமி கிரகத்தினில் எமது ஆற்றல்களை கலப்புறச் செய்திடுவோம். எனினும் மானுடர்களால் தங்களது தேக ஆற்றல்களை கொண்டு அவ்வெரிபொருளினை எளிதினில் ஏற்றுவிட இயலாது. சாதக தேகமே பாதகமின்றி எமது எரிபொருளினை ஏற்கும். பல காலத்திற்கு பலனை எதிர்நோக்கிடாது யோக சாதகங்களை மேற்கொள்ளும் தேகத்தினில் உடற்சக்கரங்கள் தூய்மையாய் விரிந்து பின் ஒடுங்கியே செயல்புரியும். மூலாதாரம் தூய்மையாக முழுமையாக விரிந்து நிலைப்போரின் தேகத்தினில் மாத்திரமே எமது பேராற்றல்கள் உட்புகும். மூலாதார சக்கரத்தினில் சேமிக்கப்படும் ஆற்றலும் உன்னதமாகும். ஓர் சூட்சமம் யாதெனில்
மூலாதார சக்கரத்தினில் கலப்புற்றுள்ள சகசிராரா சக்கர ஆற்றலாகவே யாம் நிலைத்திருப்போம் என்பதாகும். பஞ்ச தேகத்திலும் யாம் தனித்து செயல்புரிவோம். எனினும் பஞ்ச தேக மூலாதாரமும் தூய்மையால் விரிவடைந்தால் மாத்திரமே எமது ஆற்றல்கள் உட்புக இயலும். நீர் தேக மூலாதாரம் தூய்மையடைந்து வாயு தேக மூலாதாரம் தூய்மையடையாவிடில் எமது ஆற்றல்கள் மானுட மூலாதார சக்கரத்தினை அடைய இயலாது. இத்தருணத்தில் சத்தியயுக வாசியாய் மலர முயற்சிக்கும் மானுடர்களின் தேகங்களில் உள்ள பஞ்ச தேக மூலாதாரமும் தூய்மையடைந்து வருகின்றது. அதன் பொருட்டே எமது ஆற்றல்களும் இப்பூமியினை அடைந்தது. உணர்ந்தவர்களின் தேகங்களில் யாம் சகசிராரா சக்கரத்தோடு கலப்புற்றுள்ளோம். மெல்ல மெல்ல பொறுமையாக நிதானமாக 343 தின பயிற்சிகளும் நிறைவடையும் தருணம் யாம் உங்களது மூலாதார சக்கரத்தினில் சென்று அமர்ந்திடுவோம். பின்னரே ஆழ்ந்த ஞானம் வெளிப்படும். சிவ நாடி முழுமையாய் வளர்ச்சியுற்று விழிப்படைந்து செயல்புரியும். எமது தன்மை என்பது சிரசினில் உள்ள மூலாதார ஆற்றல்களோடும் கலப்புறும். சகசிராராவில் உள்ள மூலாதாரத்தோடு கலப்புற்ற யாம் மூலாதாரத்தில் உள்ள சகசிராராவோடு கலப்புறும் தருணம் அனைவரும் மலர்ச்சி அடையலாம். தெய்வீக வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொண்டு உய்வுற முற்படும் யாவரும் தீர்க்க தரிசிகளாய் மலர்ந்திடலாம். எமது பூரண ஆற்றல்களை யாம் பகிர்ந்து நல்குகின்றோம். ஏற்புடையவர் ஞானத்தால் ஏற்கட்டும். ஞானம் விளையட்டும், பூத்து மனம் வீசட்டும். அன்பு நிறைந்த ஆசிகள்.